இன்னைக்கு டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி ஹாரர் மிஸ்ட்ரி கலந்த ஒரு ஹாலிவுட் டிடெக்டிவ் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸோடைய கதை என்னென்னு பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 2 ஹீரோஸ். நம்ம 2 ஹீரோஸுமே இப்போ உயிரோடு இல்லை, 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்படி இறந்து போன நம்ம 2 ஹீரோஸுமே இப்போ பேயா ஆன்மாவா இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இறந்தவங்க ஒன்று சொர்க்கத்துக்கு போகணும், இல்லை நரகத்துக்கு போகணும். ஆனால் நம்ம ஹீரோஸில் ஒருத்தர் நரகத்தில் இருந்து தான் தப்பிச்சு பூமிக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹீரோ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சும் அவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூமியிலேயே தன்னோட நண்பன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 ஹீரோஸும் உயிர் நண்பர்களாக இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து டிடெக்டிவ் டெட் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சியும் உருவாக்குறாங்க. இந்த டிடெக்டிவ் டெட் பாய்ஸ் அப்படிங்கிற ஏஜென்சி மூலிமா இறந்து போய் பிரச்சனையில் இருக்கிற பேய்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. ஆத்மா சாந்தி அடையாத நிறைய பேய்கள் இந்த உலகத்தில் உலாவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் எப்படி இறந்து போனோம் அப்படின்னு தெரியாமையே பேயா உலாவிட்டு இருக்காங்க. சில பேய்கள் இறந்து போய் பல வருஷம் ஆகியிருந்தாலும் சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் நரகத்துக்கும் போக முடியாமல் பூமியிலேயே மாட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பேய்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நம்ம ஹீரோஸ் 2 பேருமே டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற இந்த ஏஜென்சியை உருவாக்கி அந்த பேய்களை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இந்த கேஸையே முடிக்கிறாங்க. இப்படி திறமை வாய்ந்த டிடெக்டிவ்ஸாக இருக்கிற நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அவங்க கிட்ட வந்த ஒவ்வொரு வித்தியாசமான கேஸையும் நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அவங்களுடைய டிடெக்டிவ் திறமையை வச்சு எப்படிலாம் அந்த கேஸை சால்வ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோஸுக்கு தொந்தரவாக வந்த அந்த கொடூரமான சூனியக்காரி, மனிதனை மாறக்கூடிய காக்கா, பூனைகளின் ராஜா, மரணத்தின் தேவதை அப்படின்னு இவங்க எல்லாரையுமே சமாளித்து நரகத்துக்கும் போகாமல் சொர்க்கத்துக்கும் போகாமல் பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சு எப்படி நம்ம ஹீரோஸ் 2 பேரும் பேய்களுக்கான ஒரு சிறந்த டிடெக்டிவ்ஸாக மாறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வெப் சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. இப்போ சீசன் 1 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1ல் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. 8 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான கேசஸ் வரும். அந்த ஒவ்வொரு கேஸுமே வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த கேஸெல்லாம் நம்ம ஹீரோஸ் எப்படியா சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வித எதிர்பார்ப்பையும் ஒவ்வொரு எபிசோடுக்குமே வச்சுருக்காங்க. டோட்டலாக 8 எபிசோடுமே தரமான எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸில் வர ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடும் அடுத்து என்ன அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. போரே அடிக்கல. டோட்டலாக டிடெக்டிவ் டெட் பாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் சூப்பர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் தரமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த வெப் சீரிஸில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்த வெப் சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. ஏன் இந்த வெப் சீரிஸில் அவ்வளோ கொடூரமான ஹாரர் சீன்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதை தாண்டி 18+ கண்டென்ட்டும் இருக்குது. பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறது இல்லை, பொண்ணும் லவ் பண்ணுறது, பையனும் லவ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டோட தான் இந்த வெப் சீரிஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மற்றபடி வெப் சீரிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வெப் சீரிஸ் இப்போ தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.